வணக்கம் நண்பர்களே. இது மத்திய கைலாஷ் சந்திப்புல புதுசா கட்டப்படுற எல் வடிவ மேம்பாலம். இந்த மேம்பாலத்துல என்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, இந்த மேம்பாலத்தோட தற்போதைய நிலவரம் என்ன, இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது மத்திய கைலாஷ் சிக்னல். கிண்டி சைதாப்பேட்டையிலிருந்து சர்தார் பட்டேல் ரோடு வழியாக வர வாகனங்களும் அடையார் பகுதியிலிருந்து வர வாகனங்களும் இந்த மத்திய கைலாஷ் சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. 1 மணி நேரத்தில் சுமார் 10,000க்கும் மேலே வாகனங்கள் இந்த சிக்னலை கடந்து போகிறதா சொல்லப்படுது. பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் இந்த ஓஎம்ஆர் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால இந்த ரோடை பயன்படுத்துகிற மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால இந்த சிக்னல் கிட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. பீக் ஹவர்ஸில் மக்கள் இந்த சிக்னலுக்காக சுமார் 15லேருந்து 20 நிமிஷம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. மத்திய கைலாஷ் சிக்னலில் ஏற்படும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சர்தார் பட்டேல் ரோட்லேருந்து மத்திய கைலாஷ் வழியாக ஓஎம்ஆரை இணைக்கும் விதமாக மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு கட்டுமான பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறையால் தொடங்கப்பட்டது. இந்த மேம்பாலம் 60 கோடி ரூபாய் செலவில் 650 மீட்டர் நீளத்தில் 7.5 மீட்டர் அகலத்தில் ஒரு வழி மேம்பாலமாக அமைக்கப்பட்டிருக்கு. சர்தார் பட்டேல் ரோடில் ஐஐடி ஃப்ளைஓவர் முடிகிற இடத்துல இருந்து சுமார் 400 மீட்டர் தூரத்தில் அமைக்கிற இந்த புதிய மேம்பாலம் மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் வலதுபுறமாக திரும்பி ஓஎம்ஆரில் கஸ்தூரிபாய் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட முடிகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஓஎம்ஆர்லேருந்து அடையாருக்கு செல்லும் வாகனங்கள் சர்தார் பட்டேல் சாலையில் இடதுபுறமாக திரும்பி ஐஐடி ஃப்ளைஓவர் கீழே யூடர்ன் எடுத்து அடையார் போகிற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் 95% முடிந்த நிலையில் தற்போது பாலத்துக்கு கீழே புல்தரை, பூச்செடிகள், சிலைகள் அமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. பாலத்தோட சுவர்லெல்லாம் அழகிய ஓவியங்கள் வரையப்படுது. மிக குறுகிய வளைவு கொண்ட இந்த புதிய மேம்பாலத்தில் 30 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. பாலத்தின் மேல் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மின் கம்பம் மூவர்ண சிறிய மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுது.
மேம்பாலத்தில் நீர் தேங்குவதை தடுக்க மேம்பட்ட வடிகால் வசதி செய்யப்பட்டிருக்கு. 2025 இந்த மேம்பால பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அது தாமதமாகி இப்போது கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மத்திய கைலாஷ் மேம்பாலம் திறக்கப்பட இருக்கு. இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்தால் கிண்டியிலிருந்து ஓஎம்ஆர் நோக்கி செல்லும் வாகனங்கள் மத்திய கைலாஷ் சிக்னலில் நிற்காம பாலத்தின் வழியே கஸ்தூரிபாய் எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையம் அருகே ஓஎம்ஆரில் இறங்க முடியும். இந்த மேம்பாலம் இந்த பகுதி மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் சிரமத்தை குறைக்கும் வகையில் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.